கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால, அந்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த தமிழ் புத்தாண்டில் மீன ராசியில் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால, பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் பரிவர்த்தனை யோகம் எல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சிகளையும் மகிழ்ச்சிகளையும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய, உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் உயர்வுகள் கொடுக்கக்கூடிய, சொந்த பந்த உறவுகளில் நெகிழ்ச்சியான பாச நேசங்களை வெளிப்படுத்தக்கூடிய நல்லதொரு ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. தமிழ் புத்தாண்டு உதயாதி நாளிகளை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இருக்கிற 9 கிரகங்களில் 4-5 கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தில் இருக்கிறதுனால நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். கும்ப ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு கடந்த காலங்களில் திருமணம் அப்படிங்கிற சுபகாரியம் தடங்கள் ஆகிட்டு இருந்தது இல்லையா, அந்த தடங்கல்களுக்கெல்லாம் விடை கிடைச்சு தடங்கள் இல்லாத தடை இல்லாத திருமண வாய்ப்பு ஏற்படக்கூடிய, திருமண பேச்சுக்கள் முடிவாகக்கூடிய தருணங்கள் இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே அமையும். சார், கடந்த காலங்களில் எனக்கு திருமணம் ஆயிருச்சு, இன்னும் சரியான நேரத்தில் புத்திர பாக்கியம் இல்லைன்னு கவலைப்படுவீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உதயமாகி ஒரு மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக, அதாவது ஆரோக்கியமான புத்தரை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வியாபாரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் அபாரமான வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். பொதுவாகவே கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான நன்மைகளை ஓரளவு ஆண்டு முழுவதும் அனுபவிக்கணும் அப்படின்னா, சனிக்கிழமை நாளில் பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிறது, அதாவது தொல்லைகளை கிள்ளை எறியக்கூடிய பிள்ளையாரை சனிக்கிழமை நாளில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு வகையான நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கும்.